Hello students, welcome back. நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபங்க்ஷன் அவுட்புட் பேஸ்ட் கொஷின்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் இந்த ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றதான். யூடியூப் போய்க்கோங்க, அங்கே நீங்கள் பைத்தான் டைரோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க, சேனல்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இங்கே பிளேலிஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே அவுட்புட் பேஸ்டு கொஷின் கிளாஸ் 12 கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஆல்ரெடி ஒரு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். 7 வீடியோஸுமே ப்ரீவியஸ் இயர் சாம்பிள் பேப்பர்ஸில் கேட்ட கொஷின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும் ஃபங்க்ஷன்ஸ் எப்போவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. எப்போ ஃபங்க்ஷன்ஸ் கால் பார்க்குதோ அப்போ தான் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுன்றது. ஓகேவா? ஓகே, இது எரர் ஃப்ரீயாக இருக்கும் போது இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஆரோட வேல்யூ எஸ்ஸோட வேல்யூ அசைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கால் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபங்க்ஷன் கால் அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் எல்லாம் பாஸ் ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு பாஸ் பண்ணுற வேல்யூஸ் 150, 100ன்னு சொல்லி பாஸ் ஆகும். அப்போது இங்கே வந்து ஃபங்க்ஷன் கால் அப்போது பேஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ இருக்கும், 150, கியூவோட வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சு. ரைட், ஓல்டு வேல்யூ 30 இருக்குது, இப்போ கரண்ட்டாக பாஸ் பண்ண வேல்யூ 100 அப்படின்றனால இங்கே 100 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ளேஸில் கேபிட்டல் P இஸ் ஈக்குவல் டு P ப்ளஸ் Q அப்படின்றப்போ 150 ப்ளஸ் 100 அப்படின்னு சொல்லி அசைன் ஆகும். நம்மளுக்கு ஆட் பண்ணுற வேல்யூஸ் 250ன்னு சொல்லி அசைன் ஆகிருக்கும். ரைட், நெக்ஸ்ட்டு கியூவோட வேல்யூ P மைனஸ் Q. இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப நல்லாவே நோட் பண்ணணும். நம்மளுக்கு ப்ரீவியஸாக பியோட வேல்யூ என்னது 250. லாஸ்ட்டாக ஸ்டோர் பண்ண வேல்யூஸ் தான் எடுத்துக்கிறோம். எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு P அப்படின்ற லொக்கேஷனில் 150ன்னு சொல்லி இருக்கும், அது இப்போ எரேஸ் பண்ணிவிட்டு நியூ கண்டென்ட் 250ன்னு சொல்லி ஆட் ஆகிருக்கும். ரைட், ஸோ சேம் நேமுன்றனால நம்மளுக்கு கரண்ட் வேல்யூ வந்து அப்டேட் ஆகிருக்கும். அப்போ இங்கே பியோட வேல்யூ 250 மைனஸ் கியூவோட வேல்யூ சேம் வேல்யூஸ் அப்படின்றனால 100. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 150 கிடைக்கும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் ஆகும்போது பியோட வேல்யூ 250, அதோட அப்பண்ட் ஆகிற வேல்யூ ஹேஷு அண்ட் கியூவோட வேல்யூ 150 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ நமக்கு அவுட்புட்டில் நமக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறது 250 ஹேஷு 150ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட அவுட்புட். ஓகே, நெக்ஸ்ட்டு இது P வந்து ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ 250 தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ எங்கே போய் ஆட் ஆகும் அப்படின்னா, இங்கே ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது. ஸோ R இஸ் ஈக்குவல் டு 250ன்னு சொல்லி ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண வேல்யூஸை எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு இந்த லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல 250ன்னு சொல்லி ஆட் ஆகிக்கிறோம். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஆரோட வேல்யூ என்னது 250, அதோட என்ன வேல்யூஸ் வந்து அப்பண்ட் ஆகணும், இல்லை ஹேஷ்டேக் வந்து அப்பண்ட் ஆகணும். ரைட், எஸ்ஸோட வேல்யூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரீவியஸாக எஸ்ஸோட என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் தான் இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே 100. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக. ஓகேவா? நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும்போது 250 ஹேஷு 100ன்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் லைனில் ஃபைன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிறது இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ என்ன அப்படின்னா, எஸ்ஸு தான் பாஸ் பண்ணுறோமா ஆர்குமெண்ட்டாக. எஸ்ஸில் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் வேல்யூ 100ன்னு சொல்லியிருக்கும், அந்த 100 தான் இங்கே பாஸ் ஆகும். ரைட், ஃபங்க்ஷன் கால் போகும்போது இங்கே 2 பேராமீட்டர்ஸ் வந்து இருக்கும், P, Q. ஸோ எதுக்கு வேல்யூஸ் இல்லையோ அந்த வேல்யூஸில் தான் நமக்கு இந்த எஸ் வந்து போய் ஆட் ஆகும். ஓகேவா? ஆல்ரெடி நம்மளுக்கு டிஃபால்ட் வேல்யூஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஆட் ஆகுது. அப்போது பியோட வேல்யூஸ் தான் 100ன்னு சொல்லி இருக்கும், கியூவோட வேல்யூஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 30. இப்போது நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ தான் ஃபங்க்ஷன் அகெயின் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஓல்டு வேல்யூஸாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காது. இப்போ ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இருக்கிற டிஃபால்ட் வேல்யூஸ் தான் எடுத்துக்கிறோம். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, P is equal to 100 plus 30 is equal to 130ன்னு சொல்லி அசைன் ஆகிருக்கும். ரைட், அதான நமக்கு பியோட வேல்யூ. ரைட், இப்போது பியோட வேல்யூ 130, ப்ரீவியஸ் வேல்யூ 130 மைனஸ் நமக்கு லாஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணிக்க கியூவோட வேல்யூ 30. ரைட், அப்போ இங்கே 30ன்னு சொல்லி அசைன் ஆகிட்டு நமக்கு 100ன்னு சொல்லியிருக்கும். இப்போ பியில் 130 இருக்கும், கியூவில் 100 வந்துருக்கா. ஓகேவா? அப்போது நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது 130 ஹேஷ்டேக் போட்டுட்டு 100ன்னு சொல்லி நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இது ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா 130ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே நம்மளுக்கு கிடைக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, இங்கே நமக்கு இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன வேல்யூ கிடைக்குன்னா 130
ஹேஷ்டேக்கு 100. ஓகேவா, ஃபைன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது அவுட்புட் பேஸ்டு கொஷின்ஸ் ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த கொஷினை நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோவாக உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்.